ஒரு பொம்மை ஜன்னல்லேருந்து உங்களை எட்டி பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த சம்பவம் 1904 அமெரிக்காவோட ஃப்ளோரிடான்ற இடத்துல நடக்குது. ராபர்ட் ஹியூஜி ஓட்டோன்ற ஒரு பையனுக்கு ஒரு டாலு கிஃப்டாக கிடைக்குது. அந்த பையனும் அந்த பொம்மைக்கு தன்னோட பேரை ராபர்ட்னு வச்சு எப்போதுமே தன்னோட கூடயே வச்சுக்கிறான். கொஞ்ச நாள்ல வீட்டில் வித்தியாசமான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ரூம்ல பொருட்கள்லாம் செதறி கிடந்திருக்கு. அதே மாதிரி ரூம்குள்ள இருந்து 2 பேர் மாற்றி மாற்றி பேசிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. அவங்க பேரண்ட்ஸும் டோரை ஓப்பன் பண்ணி இதெல்லாம் யார் பண்ணுது அப்படின்னு கேட்டப்போ, நான் பண்ணலை, ராபர்ட் தான் பண்ணான் அப்படின்னு சொல்கிறோம். இதை கேட்ட பேரண்ட்ஸ் முதல்ல நம்பலை. அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களும் சில டைம் இந்த பொம்மை ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ராபர்ட்டும் இறந்ததுக்கப்புறம் அந்த பொம்மையை போய் ஃப்ளோரிடாவில் உள்ள போர்ட் ஈஸ்ட் மார்டெல்லோ அப்படின்ற ஒரு மியூசியமில் கொண்டு போய் வைக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பொம்மையை பர்மிஷன் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறவங்களுக்கு பேட் லக் வரதான் நம்பப்படுது. சில பேரெல்லாம் அந்த பொம்மையை ஃபோட்டோ எடுத்ததுக்காகவே மன்னிப்பு கடிதம் எழுதி அங்கேயே ஒட்டி வச்சிருக்காங்க. அந்த ராபர்ட் டால் இன்னும் வரைக்கும் அந்த மியூசியமில் தான் இருக்குது. அதை பார்க்குற ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அதுக்கிட்ட நீங்கள் என்ன கேட்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்டோரிக்கு பின்னாடி இன்னும் நிறைய டீடைல்ஸ் இருக்கு. நம்ம 10K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டையே நம்ம சேனலுக்கு கொண்டு வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.